ஹலோ வியூவர்ஸ், இன்று நாம் சுவையான மற்றும் மொறுமொறுப்பான முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்வது என்று பார்க்க போகிறோம். வாங்க செய்முறைக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, பஜ்ஜி மாவு, வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, சீரகம், மஞ்சள் தூள், கடலைப்பருப்பு, எண்ணெய், உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. முட்டைக்கோஸ் மற்றும் உருளைக்கிழங்கை குக்கரில் வைத்து நன்கு வேக வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். வெந்த பிறகு அந்த முட்டைக்கோசையும் உருளைக்கிழங்கையும் நன்றாக ஒன்று சேர பிசைந்து தனியாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது அடுப்பில் வரைச்சட்டியை வைத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காய்ந்ததும் கடுகு, சீரகம் மற்றும் கடலைப்பருப்பு சேர்த்து நன்றாக தாளித்துக் கொள்ளுங்கள். அதனோடு நறுக்கி வைத்துள்ள பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி மற்றும் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து அனைத்தும் பொன்னிறமாகும் வரை நன்றாக வதக்கிக் கொள்ளுங்கள். பிறகு நாம் ஏற்கனவே பிசைந்து வைத்துள்ள முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு கலவையை அதில் சேர்த்து நன்றாக கிளறி எடுத்து சிறிய சிறிய உருண்டைகளாக பிடித்து தனியாக வைத்துக் கொள்ளுங்கள். இறுதியாக பஜ்ஜி மாவை மீடியமான பதத்தில் கரைத்து நாம் பிரித்து வைத்துள்ள உருண்டைகளை அதில் நன்றாக நனைத்து சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் சுவையான முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு போண்டா தயார். மிகவும் எளிமையான மற்றும் சுவையான இந்த போண்டாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம விருப்பத்தை தெரிவியுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு பின்தொடருங்கள். மீண்டும் ஒரு சுவையான குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன்.